நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 81 அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி லோக்சபா இருக்குல்ல, அதாவது லோக்சபால மெஜாரிட்டி தான் கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ண முடியும். லோக்சபா சீட்ஸ் எவ்வளோ? 543. இந்த லோக்சபாக்கு நம்ம எல்லாம் மக்கள் பிரதிநிதியா ஒரு சிலர் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஸோ இந்தியா முழுக்க அத 543 தொகுதிகளா பிரிச்சுடுறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்ராக்ஸிமேட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 25,00,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 81 என்ன சொல்லுதுன்னா, அந்த பாப்புலேஷன்க்கு ஏத்த மாரி ஒவ்வொருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பணும். அதாவது ஒவ்வொருத்தர்ன்றது ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூவன்சி. இதுதான் ஆர்டிகிள் 81. ஆர்டிகிள் 82 என்ன சொல்லுது? அந்த பாப்புலேஷன் சொல்றோம்ல, அது வந்துட்டு லேட்டஸ்ட் சென்சஸா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. லேட்டஸ்ட் சென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வைக்கும்போது 1951 உடைய சென்சஸ். அந்த சென்சஸ் பிரகாரம் எவ்வளோ டோட்டல் பாப்புலேஷனோ, அத 543 கான்ஸ்டிட்யூவன்சிஸா பிரிச்சு ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூவன்சிஸும் ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறாங்க. எப்படி கவர்ன்மென்ட் ஃபார்ம் ஆகும்? இந்த 543ல மெஜாரிட்டினா 50% பிளஸ் 1. 272 சீட் யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் கவர்ன்மென்ட்டா ஃபார்ம் பண்ண முடியும். அது ஒரு பார்ட்டியா இருக்கலாம், இல்ல கோலிஷன் ஆஃப் பார்ட்டிஸா இருக்கலாம். சரி, 1961லயும் ஒரு சென்சஸ் இருந்துச்சு. 1971லயும் சென்சஸ் இருந்துச்சு. ஆர்டிகிள் 82 பிரகாரம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே அதற்கு அடுத்து வர எலக்ஷன்ல லேட்டஸ்ட் சென்சஸ் எதுவோ அது பிரகாரம் கான்ஸ்டிட்யூவன்சிஸ்லாம் பிரியும். இப்போ பிரச்சனை எதனால திடீர்னு ஆரம்பிக்குது? ஏன்னா 1976ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு மாத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல முக்கிய பிரச்சனை என்னன்னா பாப்புலேஷன். சோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்ணா சீட்ஸ் குறையுமா? அதனால என்ன சொன்னாங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்ப இந்திரா அம்மையார் இருந்தாங்க பிரதமரா. அதனால சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் கவலைப்படாதீங்க. பாப்புலேஷன் மெஷர்ஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ நல்லா எடுங்க. இப்போ இந்த சீட்டு குறையும்னு பயப்படாதீங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு இத ஃப்ரீஸ் பண்ணிரலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு சோ தட் இந்த மாரி ஒருவேளை நீங்க பாப்புலேஷன் மெஷர் எடுக்கிறனால உங்களுக்கு சீட்டு குறையுன்ற பயம் போயிரும். எப்ப அந்த பிரச்சனை இல்லையோ, அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் குடுக்குறாங்கங்க. 2001 வரைக்கும் சென்சஸ் எத வச்சு பண்றாங்க? சரி 1971 தானே, அத தானே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாரி இப்ப தமிழ்நாடுக்கு 39 சீட்டு, உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட்டு இந்த மாரி இருக்குங்க. 2001ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்காரு. அப்ப என்னன்னா, அந்த 25 வருஷம் முடியுது. அப்போ எல்லா கட்சிகளுமே அடல் பிஹாரி வாஜ்பாய் உட்பட என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இல்ல இத எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் தமிழ்நாடு, கேரளா இவங்கலாம் நெறைய பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவேள திருப்பி சென்சஸ் பிரகாரம்னா அவங்களுடைய சீட்டு குறைஞ்சிரும். தமிழ்நாடுடைய 39 சீட்டு இன்னும் குறையும் லோக்சபால. அதனால இத எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு இன்னொரு ஒரு 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் குடுக்குறாங்கங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன அதற்காக அமெண்ட் பண்றாங்க. அதுதான் 84த் அமெண்ட்மென்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2001ல நடந்துச்சுங்க. அந்த அமெண்ட்மென்ட் என்ன சொல்லுதுன்னா, 2026க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் சென்சஸ பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எலக்ஷனுக்கு திருப்பி பாப்புலேஷன் பிரகாரம் இது பண்ணலாம் அப்படின்னு எப்ப முடிவு பண்றாங்க? 2001ல. இப்போ 2026க்கு அப்புறம் வர வேண்டிய சென்சஸ் என்னன்னா 2031. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 2034 எலக்ஷன் இருக்குல்ல, அதுதானே 2031 சென்சஸ்க்கு அப்புறம் வரும். அப்ப இந்த பிரச்சனை வெடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை வெடிக்குது? லாஸ்ட்டா இந்தியாவுடைய சென்சஸ் எப்ப நடந்துச்சுன்னா 2011. 2021 சென்சஸ் பார்த்தீங்கன்னா, அப்ப கோவிடோடைய 2வது வேவ். அது முடிஞ்ச உடனே சென்சஸ் நடந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. அந்த சென்சஸ இப்ப பார்த்தீங்கன்னா 23, 24, 25, 26 வரைக்கும் டிலே பண்ணிட்டா, அப்ப 2026க்கு அப்புறம் நடக்கிற சென்சஸ் இதாயிடும்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2029 எலக்ஷனே அதுக்கு இம்பாக்ட் வந்துருமா? சோ அதனால தான் இப்ப இந்த பிரச்சனை வெடிக்குது. சரி, இதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? புதுசா கட்டின பார்லிமென்ட் பில்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, லோக்சபாக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 888 சாதாரணமா 543 தானே மெம்பர்ஸ். அப்ப ஏன் ஒரு 550 சீட் வேணா போட்டு வச்சிருக்கலாம். எதற்காக நியூ பார்லிமென்ட் பில்டிங்ல 888 சீட்ஸ் அப்படின்னு நெறைய பேர் அப்பயே கொஸ்டின் பண்ணாங்க. சோ ஒரு சைடு பார்லிமென்ட்டோட பில்டிங்ல லோக்சபா சீட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு சைடு 2021 சென்சஸ் சரி அப்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனை கோவிட். ஆனா 22, 23, 24 எவ்வளவு வருஷம் போயிருச்சுங்க. வேணும்னே கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா இத டிலே பண்றாங்களா? ஏன்னா சென்சஸ பேஸ் பண்ணி தான் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா ஸ்கீம்ஸும் எவ்வளோ பாப்புலேஷன் அத பேஸ் பண்ணி தானே அந்த ஸ்கீமோட இதெல்லாம் இருக்கும். அத ஏன் தேவையில்லாம டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த 26 வருதுல்ல, 26 வரைக்கும் சென்சஸ டிலே பண்ணிட்டா 84த் அமெண்ட்மென்ட் என்ன சொல்லுது? 2026க்கு அப்புறம் வர சென்சஸ் பேஸ் பண்ணி அடுத்த எலக்ஷன் நடக்கும். அப்ப 29 எலக்ஷனே இது கரெக்ட்டா வந்துருமே. இது வேணும்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சென்சஸயே டிலே பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இத மாத்துறதுக்காக. ஆட்டோமேட்டிக்கா லோக்சபா சீட்ஸ்லாம் மாறிரும். அப்போ இவங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ் ஆயிரும் அப்படின்னு தான் இந்த குழப்பம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடுடைய சீட்டு, இப்போ உதாரணத்துக்கு இந்த 543 சீட் வச்சுப்போம். அதே மாரி தான் இருக்க போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ தமிழ்நாடுடைய சீட் எவ்வளவு குறையுமான்னா, 39 சீட்ல இருந்து 32 சீட் ஆயிடுமாம். கேரளா 20ல இருந்து 15 ஸ்டேட் ஆயிடுமாம். உத்தரப்பிரதேஷ் 80ல இருந்து 88 சீட் ஆகுமாம். பீகார் 40ல இருந்து 46 சீட் ஆகுமாம்.
ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு சீட்டு குறைய போகுது. இல்ல நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் இல்லங்க. சீட்டெல்லாம் குறைய வாய்ப்பே இல்லன்னு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ட கரெக்ட்டா நம்ம வச்சுப்போம். சீட்ட இன்கிரீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்படித்தானே லோக்சபாலயும் இப்ப நெறைய சீட் போட்டாங்க. 888 சீட்ஸ் இருக்குல்ல. அப்போ புது பாப்புலேஷன பேஸா வச்சு சீட்ஸ இன்கிரீஸ் பண்ணா என்ன ஆகும்? தமிழ்நாடு வந்துட்டு 39ல 49 சீட் ஆகும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஓ! பரவாயில்லையே அப்ப இன்கிரீஸ் தானே ஆகுதுன்னு. கேரளா 20லயே தான் இருக்கும். ஏற்கனவே 20, 20ல கன்டின்யூ ஆகும். உத்தரப்பிரதேஷ் 80ல 143 சீட் ஆயிடும். பீகார் 40ல 79 சீட் ஆகும். பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிமாருனா சிக் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பேருங்க. பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 36% கிட்ட இருக்கு. அது 43% ஆயிடுமா. ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்துட்டு சரியான இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர எடுக்கலையோ, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே அட்வான்டேஜஸா ஆயிடும். இந்த லேட்டஸ்ட் பாப்புலேஷன வச்சு பண்ணா. அப்போ மத்தியில் ஆளுகின்ற பாஜக என்ன யோசிக்கலாம்? இல்ல, இல்ல இந்த பிமாரு ஸ்டேட்ஸ்ல இருந்தே 43% சீட்ஸ் வந்துரும். ஸோ ஒருவேளை எலக்ஷன் 2029 எலக்ஷன்ல நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்னு இஷ்யூ வந்தாலும், பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஏரியா எது? நார்த்ல உள்ள கவ் பெல்ட் ஏரியாஸ். குறிப்பா இந்த பிமாரு ஸ்டேட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடும். ஸோ இத பிளான் பண்ணி தான் 2021 நடக்க வேண்டிய சென்சஸ டிலே பண்ணி 23ல வச்சுக்கலாம், 24ல வச்சுக்கலாம். அவங்க வேணும்னு 26க்கு அப்புறம் வைக்க போறாங்க. ஏன் சீட் ரொம்ப முக்கியம்னா, சீட்ஸ பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அங்க ரெப்ரசன்டேஷன். அத பேஸ் பண்ணி தான் கவர்ன்மென்ட். அத பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் அலோகேஷன். சீட்ஸ் மட்டும் குறைஞ்சதுன்னா, கடைசில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மாரி நம்ம ஆயிருவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் கிடையாது. அதனால அவங்களுக்கு பெரிய கிடையாது கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியால. ஆனா கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவே பார்த்து பரவால்ல நார்த் ஈஸ்ட்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த மாரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆயிறக்கூடாது. நம்மளுடைய நம்பர் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெங்த். சோ நம்பர எக்காரணத்த கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது.